அப்புறம் இப்ப என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா. அடியே அண்ணனுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வா. பால் இல்லையா? அதான் கடையில 2 பாக்கெட் வாங்கி வைக்க சொன்னல. நான் என்ன பண்றது? பால்காரர்கிட்ட வாங்குனேன், பால் தீந்து போச்சு. நீ எதுக்குடி பால்காரர்கிட்ட வாங்குன? கடையில வாங்க வேண்டியதானே? அவர்கிட்ட வாங்குனதான் ஏன் செலவு மிச்சம். செலவு மிச்சமா? எப்படி? யோ, தண்ணி செலவு மிச்சம்யா. எங்கடி அவரை காணோம்? அவர் கோச்சிட்டு போயிட்டாரியா. கோச்சிட்டா? எதுக்கு? ஏன்னா அந்த பால்காரனே அவன்தான்டா. அண்ணா கொழுக்கட்டை வேணுமா? ஏமா நேத்து வரைக்கும் சமோசா வித்துக்கிட்டு இருந்த, இன்னைக்கு கொழுக்கட்டை விக்கிற? அண்ணா பிசினஸ் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணும், ஏன்னா மக்கள் மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குல்ல. அதுவும் சரிதான். எனக்கு கொழுக்கட்டை வேணாமா, நான் சுகர் சாப்பிட்றது இல்லை. இந்த வயசுல சுகர் வந்து கிடக்குறான். இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி வேப்ப மரத்துல என்னடி பண்ற? பலாப்பழம் பறிக்கிறேன். பாத்து பறிடியம்மா, முள்ளு குத்திர போகுது. இன்னைக்கு என்ன டே தெரியுமா? தெரியலடி. டுடே குந்தானி. இப்போ எதுக்குடி கோவமா இருக்க? நேத்து எங்க டீச்சர் எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உன் மவ முட்டை வாங்கியிருக்கா, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. உங்க அப்பா என்ன சொன்னாரு? அந்த முட்டை அடை வச்சா பொரிக்கும். வா ஓனர் பொண்டாட்டி, இப்பதான் உன்னை பத்தி என் பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? என்னடி சொன்ன? ஒழுங்கா சாப்பிடலனா பேய் வரும்னு சொன்னா கரெக்ட்டா நீ வந்துட்ட. ஓனர் பொண்டாட்டி பசிக்குதுடி. யோ, கோழிக்கு பசிக்குதான், தீவனம் போடவா? அத ஏன்டி என்கிட்ட கேக்குற? போட வேண்டியதானே? உன்கிட்ட கேக்கல, தீவனம் போடவான்னு கூப்பிட்டேன். உனக்கு அறிவு தாண்டி. தேங்க்யூடா. உனக்கு அழிவு தாண்டி. சித்தப்பா, கறி பலானா என்ன? பார்க்க பலாப்பழம் மாதிரி இருக்குமா, ஆனா சாப்பிட்டா கறி டேஸ்ட்டுக்கு இருக்கும். எதுக்கு கேக்குற? சித்தி, கடைக்கு போனா காலிஃபிளவர் வாங்கிட்டு வரியா? எதுக்குடி? சித்தப்பா, ஆட்டுக்கால் மாதிரி ஒரு கிழங்கு இருக்கும்ல. ஆமா ஆமா, முடவாட்டுக்கால் கொல்லிமலையில கிடைக்குது. சரி சித்தப்பா. இதெல்லாம் ஏமா இப்ப கேக்குற? யோ, உனக்கு இன்னுமா புரியல? பொதறிவ கத்துக்கறாயா? கிழிச்சா பொதறிவலடி. இன்னைக்கு புரட்டாசி 1, கறிக்கு பதிலா எதை திங்கலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கான். ஏண்டா மோனம் கட்டவன, கோழி வளர்க்குறியா இல்ல குரங்கு வளர்க்குறியா? யாரா குரங்கு? கொத்தியா கொண்டு விடுவான். கொள்ளையில ஒரு சோளத்தை காணோம், என்னடா கோழி வளர்க்குறீங்க? ஆத்தாடி, நம்ம பிரச்சனை தானா? சோளம் சோக்கு கேக்குது. உன் திருட்டு கோழியெல்லாம் அடக்கி வச்சுக்க. போடா போடா, பின்னாடியே வரான். ஏன்டா அடுத்தவங்க கோயில போய் திருடிய மானத்தை வாங்குறீங்க? அது திருட்டுல ஓனர. அப்புறம் தெரியாம இருக்கிறது. யோ, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. எங்கயா சுத்தி பார்க்க போலாமா? பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போடா. இவரை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் வாழ்க்கையே பாலைவனமா தான் இருக்கு. இதுல தனியா வேற பாலைவனம் போணுமா? அப்ப அமேசான் காட்டுக்கு கூட்டிட்டு போ. கால்ல மெட்டி போட்டதுல இருந்து இந்த காட்டுல தான் கிடக்குறேன். மறுபடியும் காட்டுக்கு போணுமா? கடலுக்கு போறியாடி? கழுத்துல தாலி ஏறினதுல இருந்து எனக்கு கடல்னா கண்டன்னு தெரியாது அவனுக்கு. இது என்னடா புது கதையா இருக்கு? இப்ப எங்க தாண்டி கூட்டு போக சொல்ற? இப்ப எதுக்கே கோபப்படுற? யாருன்னா? என்ன எங்க கடைக்கு போனோம், ஒரு 100 ரூபா கொடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கேட்க மாட்டியா? இப்பதான் கண்ணுக்கு மருந்து விட்டேன். சரி இரு. இந்தா, ஒரு கையில் 500, ஒரு கையில் 100 இருக்கு. எது 100 ரூபா நோட்டுன்னு நீயே பார்த்து எடுத்துக்க. இதான் 100 ரூபா, 100 ரூபா கொடுங்க. கொடுங்க. கொஞ்சம் இரு, எனக்கு சில்லறை வேணும். இந்த 500 ரூபா, 100 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 400 ரூபா கொண்டு வா. வாங்க சாப்பிடுங்க. என்ன மாவு வச்சுக்கிட்டு சாப்பிட கூப்பிடுறா? என்னம்மா வெறும் மாவு வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறா? அதை போய் இட்லி சுட்டு வா போ. அப்ப சரோஜா இட்லி கடைக்கு போயிட்டு நீ வச்சிருக்க மாவே இட்லி மாதிரி தான் இருக்கு சரோஜா அப்படின்னு சொன்னியாமே, அப்ப ஏன் மாவு இட்லி மாதிரி இல்லையா? வாடா வந்து சாப்பிடா, வாடா. அக்கா எவன் போட்டு விட்டான்னு தெரியல, எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு வந்து போட்டு விடுற அளவுக்கு நம்மளுக்கு எதிரி யாரும் இருக்காண்ட. சரி சரி, எனக்கு சாப்பாடு வேணாம்மா, நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன் நானு. ஓடுறியா? ஓடு ஓடு, நீ எப்ப சாப்பிட வந்தாலும் இதான் சாப்பாடு. பாருடி, நாளையில இருந்து என் பிள்ளைக்கு முட்டை கொடுக்கணும். நல்ல முட்டையா போடு. லைட்டாவா ஸ்ட்ராங்காவா? ஏன் நீ என்ன டீயா போட போற? லைட்டா ஸ்ட்ராங்கான்னு கேக்குற? சும்மா சொல்லுடி. லைட்டாவே போடு. லைட்டா முட்டை போட்டா எனக்கு தாண்டி அசிங்கம். அப்ப ஸ்ட்ராங்காவே போடு. நீ சத்து இல்லாம தீவனம் போடுவ, நான் உன் பிள்ளைக்கு ஸ்ட்ராங்கா முட்டை போடணுமா? அப்புறம் எதுக்குடி கேட்ட? சரிடி, கோவப்படாத. உன் பிள்ளைக்கு பெரிய முட்டை. அப்பா விசேஷம் சூப்பரா இருந்தது இல்லங்க? விசேஷத்தை விட சாப்பாடு அருமையாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீ தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்ட. நீங்க சாப்பாடை பத்தி தான் பேசுவீங்க, நான் அங்க இருந்த பொண்ணுங்களை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். எந்த பொண்ணு? அதான் மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு வந்திருந்ததுல அந்த பொண்ணு. மஞ்சள் கலர் சுடிதார் போட்டு 3 பொண்ணு வந்திருந்தாங்க. எந்த பொண்ணு சொல்ற? கையில கோல்டு ரிங் போட்டிருந்தாலே. எந்த விரல்ல? இந்த விரல்ல. பச்சை கலர் ஹேண்ட்பேக் மாட்டிட்டு நெத்தியில் பொட்டு இல்லை, பொட்டு வச்சிருந்தா அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருந்திருக்கும். என்னங்க
பச்சை மிளகா அதிகமா இருக்கு, இன்னைக்கு பச்சை மிளகா ரசம் வச்சிடுறேன். இவ ரசம் வச்சால அது விஷம் மாதிரி தான் இருக்கும். இதுல பச்சை மிளகா ரசம் வைக்க போறேன்ட்டு போறா. என்ன பெத்தவளே எங்க இருக்க? சபையில இந்த முட்டையில போய் ஆம்லெட் போட்டு கொண்டு வா. எங்கள்கிட்ட முட்டை இருக்கு மேடம், நானே ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வரேன். வேணாம், உங்க முட்டையில ஆம்லெட் போட்டா 15 ரூபா சொல்வீங்க, அதனால தான் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த முட்டையில போய் ஆம்லெட் எடுத்துட்டு வா. தோப்பார், இந்த மாதிரி கிறுக்கு வேலை எல்லாம் காட்டிட்டு இருந்தா ஆம்லெட்ல ஆசிட்டை ஊத்திட்டு வந்து தந்துருவோம். பாத்துக்க, பேசாம உட்காந்துரு.